அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் இந்த கொலஸ்ட்ரம்ல 5 விதமான இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேவைகள் இதுல இருக்கு. அதே போல புரோட்டியேஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நோய் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதை தடுக்கிற சக்தி கொலஸ்ட்ரம்ல இருக்கு. கொலஸ்ட்ரம்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறதுனால முக்கிய 3 பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. கொலஸ்ட்ரம் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் எல்லாமே இதுல இருக்கு. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். 3வதா வளர்ச்சிக்கான தேவைகள். நல்ல ஹைட் வேணும், வெயிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஸோ கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இது எல்லாமே எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கும். செல்கள், திசுக்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள எப்போதுமே நல்ல ஒரு தெம்பு இருக்கும், உற்சாகம் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். செல்கள், திசுக்கள் ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். கொரோனாவோட முக்கியமான ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இந்த கொரோனா வைரஸ் போகும்போதே அங்கங்க உடம்புக்குள்ள வீக்கத்தை ஏற்படும். அதுல இருந்து அந்த நோய் இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆகும். கொலஸ்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை குறைக்கிறதுனால கொரோனா பாதிப்புல இருந்து தடுக்க முடியும். எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஏதோ ஒரு நோயினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா, ஃபாஸ்டா ரெக்கவரி ஆகிறதுக்காக கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அலர்ஜி, ஸோ ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம், இல்லை அடிக்கடி சளி பிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு அலர்ஜியோட ஒரு காரணங்கள். இந்த அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஃபேட் அப்சார்ப்ஷன், ஈவன் கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் கொலஸ்ட்ரம் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும்.